மணிக்கணக்காக ஃபோனில் பேசினது கிடையாது. காலேஜ் கட் அடிச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றினது கிடையாது. மீட் பண்ணணும்னு நினச்சி அப்படின்னா நான் அவங்க வீட்டுக்கு போவேன், இல்லைன்னா அவள் எங்கள் வீட்டுக்கு வருவாள். நாயம் பேசிகிட்டு இருப்போம், படிப்போம், அதுக்கப்புறம் போயிடுவோம். அவ்வளோதான். எங்கேயுமே வெளியில் போயினதில்லை, சுற்றினதில்லை. பட் அவளை நான் பார்த்த ஃபஸ்ட்டு டேலேருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் 22 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அதே கேர் அஃபெக்ஷனோடு என்கிட்ட இருக்கிற என்னை சுற்றி இருக்கிற ஒரு பர்சனில் இவளும் ஒருத்தி. இந்த மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயும் இருந்திருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல் எப்பயுமே நம்மக்கிட்ட லவ்வோடு மட்டுமே இருக்கிறவங்க. இப்போல்லாம் அதிகமாக பேசுகிறது கூட கிடையாது, பேசுகிறதுக்கு டைம் இல்லை, அவங்களும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. பட் எப்போ பார்த்தாலும் எப்போ பேசினாலும் எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்தே தொடங்கி பேசுவோங்கிற மாதிரியே அந்த சுச்சுவேஷன்லேருந்தே அந்த இன்சிடெண்ட்லேருந்தே பேச ஆரம்பிச்சிருவோம். பேசணும் அப்படின்னா அது டைம் போகிறதே தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து காலேஜ் பஸ்ஸிலேருந்து விட்டு இறங்கி நடந்தே போவோம். நடந்தே போயிட்டு நடந்தே வருவோம். என்ன பேசுவோன்னே தெரியாது, ஆனால் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம். அந்தளவுக்கு ஒரு ஜாலியாக இருந்த ஒரு பீரியடெல்லாம் சேஞ்ச் ஆகி இப்போ வந்து பேசுகிறது கூட நேரமே இல்லாமல் எல்லோரும் சுற்றிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற பிஸி ஷெட்யூல்லையும் இப்போ 2 டேஸ் பிஃபோர் என் வீட்டுக்கு வந்துட்டு எனக்காக வந்து ஒரு சாரீ வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. இந்த விஷயம் அவளுக்கு தெரியுமாங்கிறது எனக்கு ஞாபகத்தில் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு என்னோடய மேரேஜ் முடிஞ்ச சமயத்துலேயோ சம்திங் அவள் வந்து எனக்கு ஒரு சுடிதார் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா. அதுதான் ஃபஸ்ட்டு அவள் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தது. ஒரு பிங்க் கலரில் இருக்கும். அந்த சுடிதார் வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அதில் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோ நான் இப்போ வரைக்குமே நான் வச்சுருக்கேன். என்னோடய ஆஃபீஸ் ஐடி கார்ட்ஸில் எப்போ கொடுத்தாலும் இப்போ வரைக்கும் அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்ட ஃபோட்டோ தான் நான் வந்து ஐடி கார்டில் வந்து வச்சுருக்கேன். அது வந்து பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும், இது வந்து நம்ம நிவேதா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சன் அவள் எனக்கு. ஸோ அவள் வந்து கிஃப்ட் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் வாங்கி கொடுக்கணும் அவள் பர்த்டேக்கு, ஆனால் அவள் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போகிறா. ஸோ ஹாப்பி பர்த்டே நிவேதா. இதே மாதிரி எப்பயுமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இரு. இதே போல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே தொடரணும். எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன். இப்போ வரைக்கும் என்கிட்ட எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பழகிற ஒரு பியூர் சோல். அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு பர்த்டே விஷ் சொல்லணுங்கிறதுக்காக தான் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் அவளுக்கு விஷ் கூட பண்ணாமல் இருக்கேன். அதே அவள் யோசிச்சுட்ருப்பா, எப்படி இன்னும் அவள் ஃபோன் பண்ணாமல் இருக்கான்ட்டு. ஸோ அவளுக்கு ஒரு க்யூட்டான ஒரு பர்த்டே விஷாக சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போஸ்ட் பண்ணியிருக்கேங்கிறதுனால கூட என்னோடய ஒரு சின்ன கேங் இருக்குது. அது என்னோடய இன்னொரு உலகம். அவங்க என்னை ரவுண்டு கட்டுவாங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கும் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.